இந்த நாள் மேன்மையானது என்பதற்கான 3 அடிப்படையான காரணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, தேவனிலே நாம் அதிகமாக களி கூறுவதற்கு இது ஏதுவாகிறது. கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி வரும்போது கடவுளில் களி கூறுவதற்கு, அவரிலே மகிழ்ச்சியாயிருப்பதற்கு இது காரணமாக அமைகிறது. 122ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதே மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். அப்போ வெளியிலே நாம் எந்த மகிழ்ச்சியில ஈடுபட்டாலும் அது ஆபத்தான மகிழ்ச்சி என்பதை இது விளக்குகிறது. அது முக்கியங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசியினுடைய பட்டியலிலே மோசேயை பற்றி சொல்லப்படுகிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப எது மகிழ்ச்சிங்க? நிரந்தர மகிழ்ச்சி. துன்பத்தை அனுபவித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்பதுதான் அதிக மகிழ்ச்சி. அப்ப வெளியிலே நாம் கொள்ளுகிற மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லாதது, ஆபத்தான மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சிகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அநித்தியமான மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வருகிற மகிழ்ச்சி நமக்கு இல்லை என்றால் மற்ற மகிழ்ச்சிகள் ஆபத்தானவைகள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அது எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் உயர்வாக இருந்தாலும் அதிலே ஆபத்து இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு கிரயம் உண்டு. எந்த மகிழ்ச்சிக்கும் கிரயம் உண்டு. ஒரு சந்தோஷத்துக்கு என்ன இருக்குதுங்க? ஏதாவது விலை கிரயம் கொடுக்கணும். பாவ சந்தோஷத்திற்கு அதை அனுபவித்ததற்கு பிறகு கிளை கிரயம் கொடுக்க வேண்டும். உண்மையான சந்தோஷத்திற்கு ஏற்கனவே கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து விட்டார்? கிரயத்தை செலுத்தி விட்டார். அதை நாம் எந்த நாளிலே அறிக்கையிடுகிறோம்? கர்த்தருடைய நாளிலே நாம் என்ன செய்கிறோம்? அறிக்கையிடுகிறோம். அப்போ ஓய்வு என்பது, இப்படி கவனிக்கலாம், ஓய்வு என்பது எதுவும் செய்யாமல் இருப்பதல்ல. யூதர்கள் அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க, எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, ஓய்வு நாளில் ஒரு ஆடு விழுந்தா தூக்கி விட மாட்டீர்களா என்று கேட்டார். அப்போ ஓய்வு நாளில எதையும் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மற்ற காரியங்களை செய்வதை விட வேறு காரியங்களை நாம் செய்கிறோம். a different natured work. ஞாயிற்றுக்கிழமை அது என்னங்க? கர்த்தரிலே நாம் என்ன செய்கிறோம்? களி கூறுகிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வருவோம். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அப்ப அடிமைகளாக இருந்த நம்மை தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி வருவது ஒன்றும் செய்யாமல் ஓய்ந்திருப்பதல்ல, வித்தியாசமான கிரியை நாம் நினைக்கிறோம். நாம் அடிமைகளாக இருந்தோம், தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவிலே அவர் சிலுவிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஒரே தரம் அவர் பலியானது நிமித்தமாக நித்தியமான மீட்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் சம்பாதித்திருக்கிறார். அதை நினைவு கூறுகிற நாள். ஆகவே அந்த மகிழ்ச்சி என்ன செய்கிறது? பெருகுகிறது. யாத்ராகமம் 31:17. 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தர் பூரித்தார் என்றார். ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பிலே களி கூர்ந்தார். அப்ப நாமும் களி கூர்ந்து அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இது மேன்மையான நாள். கல்யாணத்துக்கு சர்ச் வேணும், கர்மாதிக்கு சர்ச் வேணும், அப்புறம் இன்னொன்னு எதுக்கு வேணுங்க? குழந்தைய பிரதிஷ்டை செய்ய 3 தடவை கோயிலுக்கு வருவாங்களா? 2 தடவை தூக்கிட்டு வரணும். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தூக்கிட்டு வரணும், சாவுக்கும் தூக்கிட்டு வரணும். 3 தடவை தான் சர்ச்சுக்கு போவான். வேதம் சொல்லுகிற கூடுகை அப்படிப்பட்டது அல்ல. அது எவ்வளவு விசேஷமானது என்பதை கர்த்தருடைய மனமகிழ்ச்சி சொல்லுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய நாளை நாம் கூடி வரும்போது ஆவிக்குரிய வெற்றியை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வெற்றின்னு சொன்னா நம்ம வேறு கோணங்களிலே சிந்திக்க கூடாது. வேத வசனத்தோடு தொடர்படுத்தி படிக்கலாம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஓய்வு நாளிலே நாம் கூடி வரும்போது பரிசுத்தத்திலே நாம் வளருகிறோம் என்பதற்கான அறிகுறி அது. It is a sign of our spiritual growth. அப்போ ஆவிக்குரிய வெற்றி அங்கே இருக்கிற ஆரம்பிக்கிறது. நாம் பரிசுத்தத்திலே வளருகிறோம் என்பதனுடைய அறிகுறி கர்த்தருடைய நாளினுடைய மேன்மையை நாம் அசட்டை செய்யாமல் இருப்பது. மூன்றாவது, கிறிஸ்துவிலே நாம் திருப்தி அடைய நம்மை ஏவுகிறது. satisfaction in Jesus Christ. இது ஏன் முக்கியமாக கிறிஸ்துவிலே திருப்தி என்று சொல்லும்போது நித்திய இளைப்பாறுதலினுடைய ஒரு முன்னோட்டம். அதை நாம் வேத வசனங்களை கொண்டு பார்க்க போகிறோம். அப்போ மற்ற இடங்களிலே மற்ற நாட்களிலே நாம் திருப்தி அடைந்தால் மறுபடியும் அது ஆபத்து என்பதை நமக்கு சொல்லுகிறது. ஒரு எஜமான கீழே 2 பேர் வேலை செய்வாங்க. ஒருத்தர் யாருங்க? வேலைக்காரர் வேலை செய்வான், எஜமானுடைய மகனும் வேலை செய்வாருங்க. எஜமானுடைய மகன் என்னவென்று வேலை செய்வார்? தோட்டத்திலே இந்த வேலையில எனக்கும் என்ன இருக்குது?
பங்கு இருக்கிறது. எஜமானுடைய மகன் அப்படி வேலை செய்வான், வேலைக்காரன் எப்படி செய்வான்? கூலிக்காக செய்வான். இப்போ இந்த உலகத்தை பொறுத்தளவிலே இது யார் சிருஷ்டித்த உலகம்? ஆண்டவர் சிருஷ்டித்த உலகம். துன்மார்க்கரோ என்றால் இந்த பூமியை விட்டு என்ன செய்யப்பட போகிறார்கள்? தள்ளிவிடப்பட போகிறார்கள். அவர்களுக்கு இங்க இடம் இல்லை. அப்ப அவங்க என்ன வேலை செய்வாங்க? எப்படி வேலை செய்வாங்க? கூலிக்கு மாரடிக்கிறது, அவ்வளவுதான் வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகம் என்ன கிடையாதுங்க, சம்பந்தம் கிடையாது. இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார்கள், இதை தவறாக பயன்படுத்துவார். நீங்களும் நானும் பரமபிதாவினுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை பெற்றபடியினால், ஒரு எஜமானுடைய மகன் எப்படி கடமை செய்கிறானோ அப்படி நாம் கடமை செய்கிறோம். அந்த திருப்தி. சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா 57 அதிகாரம் 20வது வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. ஆமா, துன்மார்க்கருடைய செயல்பாடு எப்படி இருக்குதுங்க? சேற்றை இறைக்கிறது, அழுக்கை இறைக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் எதை பெற்றவர்கள்? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சமாதானத்தை பெற்றவர்கள். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? திருப்தியை நாம் உண்டாக்குகிறோம், திருப்தியை நாம் எல்லாருக்கும் சொல்லுகிறோம். 84ஆம் சங்கீதத்திற்கு வருவோம். 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இப்ப திருப்தி எங்க இருக்கிறதுங்க? 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உண்மையான திருப்தி. 92வது சங்கீதம், ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம், 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். 15வது வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையுமாயிருப்பார்கள். எவர் கிரீன் என்ற வார்த்தை இங்கதான் பயன்படுத்துங்க. எவர் கிரீன். ஏனென்றால் நித்திய இளைப்பாறுதலோடு இது என்ன செய்யப்படுகிறது? ஒப்பிடப்படுகிறது. எபேசியர் 5:27 பார்க்கலாம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சபையை எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறார்? கரை திரை இல்லாமல் பிழையற்ற சபையாக தம்மை நிறுத்திக் கொள்வதற்காக அதை செய்கிறார். இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். சபையை பொறுத்தளவில் அதை செய்கிறார். அப்ப சபையை அழகுபடுத்துகிறார், அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். மகிமையான இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக இதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே இது மன மகிழ்ச்சியின் நாள். அப்ப நாம் நித்தியமாக என்ன செய்ய போகிறோம்? இளைப்பாற போகிறோம், தேவனோடு அரசாள போகிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க போகிறோம். அதற்கு இது அடையாளம், கூடி வருதல். ஆகவே சபை கூடி வருதலை நாம் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். சபை